ஃப்ரெண்ட்ஸ் நிக்கி பார்த்தீங்களா ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு வெடின்னா பயம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால டேபிள் கீழே போய் உட்காந்துக்கிட்டான். எங்கள் அம்மா அவனை தூக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தூக்கி கையில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நடுங்குறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வெடி வெடிக்கும் போது பக்கத்தில் நிறைய பேர் வெடி டம்முன்னு போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பிள்ளைக்கு என்னமோ பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் கீழே போய் உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் தூக்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கிட்டு நான் மடியிலே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொண்டாட நான் வேணால் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா இன்னைக்கு டீ போடுங்கம்மா, குளூராக இருக்குமா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு டீ போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவனை இறக்கி விடுமா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் பயவுள்ள கீழே இறங்கவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துக்கிட்டு அவனை கீழே இறக்கி விடுன்னுட்டு இருந்தாங்க. அவன் சட்டையை இறுக்கிலாம் நகத்தால் பிடிச்சிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவனுக்கு காதை பார்த்தீங்களா அவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பயவுள்ள ஏறி உட்காந்தானே அவனுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம அண்ணன் கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வாடா வெளியே போமான்னு கேட்டதுக்கு பயவுள்ள இன்றைக்கி ரியாக்ஷனே காணும். ஏன்னா வெடி போடுறாங்க பார்த்தீங்களா, அதனால் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். எங்கள் அம்மா டீ போட உட்கார போகிறேன்னொன்னா அந்த பயலுக்கு கீழே பொறுக்கலை. கீழே என்னை இறக்கி விடுன்ட்டு இருந்தான். ஒரு வழியாக எங்கள் அம்மா கூட அவனை இறக்கி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கி ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ்.